ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ இது ஒரு கோவில் vlog மாதிரி தான். ஸோ ஆக்சுவலி அந்த கோவில் நம்ம எப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மலை மேலே உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, குமரன் குன்றுன்னு அந்த மலைக்கு போகிறோம். ஆக்சுவலி அந்த மலையிலும் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு எப்படின்னு தெரில. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ரைடு கிளம்புறோன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக கிளம்புவோம். எனக்கு தெரியும் நல்ல வெயில், சரியான வெயில் அடிக்குதுன்னு தெரியுது. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஆக்சுவலி என் ஊர் கோயம்புத்தூர். இப்போ நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். LMWவில் பாலம் போடுறேன்னு ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சுற்றி ஒரு மரம் இருக்காது, இங்கே ஃபுல்லாக மரம் இருந்துச்சு. இப்போ ஒரு மரமே இல்லை, அது ஒரு சேடு. அது இல்லாமல் டஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலும் தெரிக்கிறேன். உங்கள் ரோடு 2 சைடும் ஃபுல்லாக டஸ்ட்டு. அந்த பாலா கட்டுறேன்னு வண்டி ஓட்டவே முடியாது. அதுவும் வைசர்லாம் கழட்டிட்டு உங்களால் ஓட்டவே முடியாது. ஸோ டஸ்ட்டுக்காகவாவது பயந்துட்டு ஹெல்மெட் போடுங்க. இதில் நான் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ குமரன் குன்று கோவிலுக்கு தான் போகிறோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில எனக்கு. நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் vlog பண்ணுறேன் கோவிலுக்கு போகிறது. ஸோ கோவிலுக்கு போன மாதிரி ஆச்சு. அங்கே சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, பெருசாலாம் இல்லை, பட் நல்லாயிருக்கும். அங்கே போன மாதிரி ஆச்சு. எங்கள் வீடு கிட்டே இருந்தால் ஒரு 10 to 15 kilometers தான். ஸோ அங்கே போய்க்கலான்னு பிளான் இப்போது. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ அந்த சப்ஸ்கிரைப்பை பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் போன வீடியோலாம் சொல்ல மறந்துருப்பேன், அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாலம். ஸோ அது இந்த இடத்துல தான் இறங்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஏதோ வச்சு பார்த்துட்ருக்காங்க. பாலம் இந்த இடத்துல தான் இறங்குது. ஸோ இங்கேன்னு மறுபடியும் 4 way. ஸோ அதனால் இந்த இடத்துல பாலத்தை இறக்குறாங்க. ஆக்சுவலி அந்த LMWவில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடியுது. ஒரு 3 to 4 kilometers ஒரு 3 kilometer வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அது இல்லாமல் இந்த இடத்துல ஸ்டிக்கர் கடை இருக்குது, திறந்துருக்கு. ஸோ இங்கே வரும்போது ஒரு சின்ன ஸ்டிக்கரிங் பண்ணணும். அது நான் வரும்போது என்ன ஸ்டிக்கர் என்ன ஏதுன்னு காட்டுறேன். பெருசாக இல்லை, அதுவும் சின்ன ஸ்டிக்கரிங் தான். ஸோ இப்போதைக்கு வண்டி நல்லாயிருக்கு, எந்த ஒரு ஸ்டிக்கரிங்கும் கிடையாது. பார்க்க நல்லா இருக்குது வண்டி. நான் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு காட்டுறேன். என்னோடய வண்டி உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சினிமேட்டிக் ஷாட்லாம் போட்டிருப்பேன். என் வண்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா ஸோ அந்த சினிமேட்டிக் ஷாட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ கடைசியிலே நான் மேக்ஸிமம் காட்டுவேன். சினிமேட்டிக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணிட்டு காரமடை போகலாம். ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஸோ இங்கே நான் அப்படியே காரமடை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வீட்டிலன்னு கிளம்பும்போது கொஞ்சம் நிழலாக தான் இருந்தது. ஆக்சுவலி அப்போனா வெயில் அடிக்கலை, அதனால தான் நான் சரி ரைடு போகலாம் அப்படின்னு எடுத்தேன். இப்போ நான் ஜாக்கெட்லாம் போட்டப்புறம் சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி வீரபாண்டி அந்த சைட்லேருந்து போகலாம். இப்போ நான் காரமடையிலேருந்து போகிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் கோயம்புத்தூர்லேருந்து தான் தெரியும் நினைக்கிற காரமடை. போயிடலாம். ஸோ காரமடை ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த கோவில் கூட காரமடை தேர்லாம் எடுப்பாங்க. ஸோ இந்த வழி தான். ஸோ இங்கேன்னு போய்ட்டு மேட்டுப்பாளையம் போகலாம், பட் அது ரொம்ப சுற்று. ஸோ நம்மளுக்கு இதுனா ரொம்ப கிட்ட, அதனால இந்த வழியில் போகிறோம், காரமடை வழியாக. சைக்கிள்காரங்க லைட்டாக ஓரமாக போகலாம். சரி விடுங்க, ரோடு எல்லாருக்கும் தானே. ஆம்புலன்ஸ் பண்ணி விடுவோம். அவர் கதவை சாத்தலை, நம்ம அவரை காப்பாற்றுவோம். குழந்தை வேறு இருக்குது காருக்குள்ளே. கதவு சாத்திட்டார். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஒரு குழந்தையும் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கோம். என்னென்னா ஒருத்தர் குழந்தையும் உயிர் காப்பாற்றிருக்கோம். ஒன்றும் ஆகாதுன்னு நம்ம வேண்டுவோம். ஒன்றும் ஆகக்கூடாது. இந்த கதவு உங்களே பார்த்து தெரியும், கரெக்டாக லாக் ஆகலை. ஸோ ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் இது, ஒரு மனிதாபிமானம்னு சொல்லலாம், ஒரு ஹெல்ப்பிங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேன்னு இன்னும் ஒரு 7 kilometers இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி போகிற வழி நல்லாயிருக்கும், ஃபுல்லாக அந்த ட்ரீஸ் அதுமாக இருக்கும். அது ஆக்சுவலி அது வந்து இந்த சக்தி அந்த ரோடு, சத்தியமங்கலம் ரோடு. அது இல்லாமல் இந்த சத்தியமங்கலம் திருப்பூர் ரோடெலாம் கொஞ்சம் ஓட்ட நல்லாயிருக்கும். ஐ மீன் டிரைவிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த ரோடு ஃபுல்லாக ட்ரீஸில் கவர் ஆகிருக்கும். ஸோ உங்களை பைக்கோ காரோ உங்களுக்கு அந்த நிழல் இருக்கிறனால அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அப்படியே மெதுவாக ஸ்லோவாக அப்படியே பாட்டு கேட்டு போய் நல்லாயிருக்கும் காரில். ஸோ அது காரில் சொன்னேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு அடி வெந்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கொஞ்சம் கிட்ட போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏன் நீங்கள் ஃபேஸை காட்டி வ்ளாக் பண்ணலாமே, ஏன் கூச்சமாக இப்படி எதுன்னு கேட்கலாம். ஒரு கூச்சம்னு சொல்லலாம். அதெல்லாம் சரி 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம், ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸை காமிச்சிக்கலாம் அப்படின்னு.
ஸோ எவ்வளோ கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருதோ ஸோ கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவேன். இது புது வண்டி ரிவ்யூ பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் கோயம்புத்தூர்காரங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எந்த ஸ்கூலில் படிச்சிருப்பேன்னு. ஸோ இந்த இடத்துல அந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல தெரியல, கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன். அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூல் பேர் நான் இந்த வீடியோவில் சொல்லலை, டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் எந்த ஸ்கூலில் படித்தேன்னு போய் பார்த்துக்கோங்க. அந்த பில்டிங் உங்களுக்கு எங்கேயும் தெரியும்னு நினைக்கிற ஒரு நிமிஷம் எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் வியூ தெரியும். வியூ தெரியாது, அந்த ஸ்கூல் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரைட் சைடில் அந்த பெரிய பெரிய பில்டிங் தெரியுதான்னு தெரில, அங்கே தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூல் பேர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நல்லா பச்சை பசேல்னு இருக்குது லைட்டாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக அந்த ட்ரீஸ்லாம் ரோடை கவர் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் நிழல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு TN43 இது க்ளோஸாக இருக்குது. நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தான் ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் தாங்க இருக்கும் இன்னொரு TN43 பார்த்தேன். ஸோ இதில் நம்ம என்ன தெரியுது, ஹோட்டல் ஆரம்பித்தா ஓஹோன்னு வரலான்னு தெரியுது. ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் ஓஹோன்னு இருக்கிறோம். ஆக்சுவலி நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிற பிளான்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வாவ், அந்த எனக்கு கொஞ்சம் இப்போ தான் நிழல் கிடைக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அடிக்கிற வேலுக்கு. ஸோ இங்கேருந்து குமரன் குன்று ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த இடத்துல சும்மா ஒரு 2 to 300 மீட்டர்ஸ் உள்ளே போனாலே அந்த கோவில் இருக்கும். ஆக்சுவலி அந்த குமரன் குன்றுங்கிறது ஒரு சின்ன குன்று, ஒரு சின்ன குன்று மலை மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஆக்சுவலி இந்த நாயெல்லாம் இந்த பைக்கில் போகிறத பார்த்து துரத்து தான் இல்லை என் ஹெல்மெட் வந்து அந்த ஃப்ளோரசன் க்ரீன் கலர், இல்லை அந்த ஹெல்மெட்டை பார்த்து துரத்து தான் எனக்கு தெரியல. அது இங்கே இல்லை, ஊட்டிலே ஒரு டைம் ஒரு நாய் விடாமல் துரத்திச்சு. ஸோ அந்த நாய்க்கு என்ன ஹெல்மெட் மேலே என்ன வஞ்சனன்னு தெரில. ஸோ போவோம். அது உங்களுக்கு அந்த லைட்டில் அந்த சின்ன மலை மாதிரி தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த கோவில். கொஞ்சம் இந்த டல் கிளைமேட், கொஞ்சம் மழை அடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாக இருக்கிற மாதிரி கிளைமேட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் வெயிலில் உங்களால் அந்த ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஸ்பீட் பிரேக்கரு 10 அடிக்கு ஒரு வச்சுருக்கீங்களேப்பா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது தான் என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் மேலே. உள்ளே போனால் தான் வியூ பாயிண்ட் இருக்கலாம், வேறு லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம கோயிலுக்கு போவோம் இப்போது. மேலே இந்த வழியாக அதுக்கப்புறம் டன்டனா கோயில் வந்துட்டோம். ஸோ தனியாக ரைட் சைடில் நிப்பாட்டலாமா? ஓ வெயில். அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுக்கலான்னு போகும்போது சீட்டில் உட்கார முடியாது. பைக் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வெயிலில் வண்டி நிப்பாட்டிட்டு போகிற கஷ்டம். நான் அதை என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை நான் தனியாக சொல்லணும்னு நினைக்கல. ஸோ நம்ம நிழல்லே போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலி இது முருகர் கோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த கோவில் உள்ளெலாம் போய் காட்ட போகிறதில்ல, ஏன்னா கேமராவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம போய் கடவுளெல்லாம் கேமராவில் இது பிடிச்சா. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ கிளம்புறத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் குமரன் குன்று இதெல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ நான் சாமி கும்பிட்டேன். ஸோ என்னை மன்னிச்சிருங்க, ஆக்சுவலி என்னால் உள்ளெல்லாம் காட்ட முடியல, அது அலவும் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் நம்ம எடுத்தால் நல்லா இருக்காது.
ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இல்லை கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஆக்சுவலி இந்த விசேஷம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நாள் இல்லை. ஸோ அதனால் இது கொஞ்சம் வீக் டேஸுங்கிறனால பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லைன்னா அந்த முருகருக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த டைம்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், நிற்கவே முடியாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கோயம்புத்தூருங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வர விருப்பம் தான் கண்டிப்பாக வாங்க. பஸ் லாரி ஓட்டக்கு எடுத்துருவோம், ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிடுவான். ஸோ லைட்டாக பொட்டல் நில மாதிரி தான் இருக்குது லெஃப்ட் ரைட்டெல்லாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஸ்டிக்கர் ஷாப்புக்கு போனோம். ஸோ கையோட அந்த சின்ன ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சிடுவோம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி நேராக ஸ்டிக்கர் கடைக்கிட்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பைக் லுக் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சின்னதாக சான்ஸ் விலாக்ஸ்னு அந்த யூடியூப் சிம்பிள் போட்டு எழுதியிருக்கோம். அது இல்லாமல் என் வண்டியில் என்னென்ன ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோ எல்லாமே இந்த அண்ணாவோட கடை தான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஸ்மார்ட் ஸ்டிக்கர் ஷாப்புன்னு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கோயம்புத்தூர் லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிகிட்ருக்காரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ கிளம்புவோம். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் என் வண்டி ஸ்டிக்கரிங்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நீட்டாக பண்ணுறாரு, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு இருந்தால் வாங்க, நல்லா ஸ்டிக்கர் ஓட்டுவார். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டன் அதை அமுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ.